துபாயில் ரொம்பவே அழகான ஒரு இடத்துக்கு ஃப்ரீயாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு துபாயில் எப்படி பஸ்ஸில் போவாங்கங்கிறதையும் காட்டுறோம் பாருங்கள். இந்த கார்டை வச்சு டேப் பண்ணி தான் பஸ்ஸில் போகணும் அப்படி சொல்லிட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம போய் உட்காந்தாச்சு. 5 மினிட்ஸில் நம்ம இறங்கக்கூடிய இடம் வந்துருச்சு. இடம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் டிரைவருக்கு அலர்ட் போகும். அந்த ஸ்டாப் பட்டனையும் நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்டை டேப் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப்பிங்கில் இறங்கியாச்சு. அப்படி இறங்கி நாம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இன்றைக்கி வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிராக்கிள் கார்டன். அப்படி நம்ம பர்த்டே அன்னைக்கு இந்த மிராக்கிள் கார்டனில் நம்மளோட பாஸ்போர்ட்டை காமிச்சோன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படி தான் நான் என் பர்த்டேக்கு பாஸ்போர்ட்டை காமிச்சு ஃப்ரீ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃப்ளவராலேயே செஞ்ச குதிரை, ஃப்ளவராலேயே ஒரு டால் நிற்கிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, பீகாக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே பூவாலே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஃப்ளைட்டே எமிரேட்ஸ் பேர் போட்டு ஃபுல்லாக பூவாலே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நீங்கள் போனீங்கன்னா இங்கே டிக்கெட் வந்து 150 dirhams வரும். இதே உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட்டை காட்டினா உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ இங்கே உங்களோட என்ட்ரி பாஸை காட்டி நீங்கள் ஃப்ரீ ஃபோட்டோ இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வாங்கிக்கிட்டு இங்கேன்னு கிளம்பிட்டேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க ஜிஎல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பழக்கில் பார்க்கலாம். பாய் பாய்.